1997ல் 9 வனத்துறை அதிகாரிகளை கடத்தி தனக்கு பொது மன்னிப்பு வழங்கினா இவங்களை விடுவிக்கிறேன்னு கோரிக்கையும் வைக்கிறாரு. ஆனா வீரப்பனோட அந்த கோரிக்கை ஏற்கப்படாததால 7 வாரங்கள் கழிச்சு அந்த வனத்துறை அதிகாரிகள் விடுவிக்கப்படுறாங்க. இந்த நேரத்துல தான் வீரப்பனுக்கு ஒரு சந்தேகம் எழுது. அசாமை சேர்ந்த போராளிகள், ஜம்மு காஷ்மீரை சேர்ந்த பயங்கரவாதிகள் இவங்க எதனா கோரிக்கை வச்சா மத்திய அரசும் மாநில அரசும் இறங்கி போய் பேசுது, அவங்களுக்கு பொது மன்னிப்பு வழங்கப்படுது, பேங்க்ல லோன் கொடுக்கப்படுது, ஆனா தனக்கு மட்டும் தன்னோட கோரிக்கைகளை ஏன் அரசு நிராகரிச்சுது அப்படின்னு. அப்ப கூட இருக்கிறவங்கலாம் அதையெல்லாம் ஒரு அமைப்பு, ஆனா நீங்க ஒரு தனிநபர், அதனாலதான் உங்களோட கோரிக்கைகள் ஏத்துக்கப்படல அப்படின்னு சொல்ல, தானும் ஒரு அமைப்பா மாறணும், தன்னோட கோரிக்கைகளுக்கும் அரசு செவிசாய்க்கணும் அப்படின்னு நினைக்கிற வீரப்பன் தமிழர் விடுதலை படை அப்புறம் தமிழர் மீட்பு படையை தன்னோட இணைச்சுக்கிட்டு ஒரு அமைப்பா ஆழ்கடத்தல்ல ஈடுபடுறாரு. அதுதான் நடிகர் ராஜ்குமார் அவர்களோட கடத்தல்.